அக்கா, வானத்துல ஏதோ வெளிச்சம் வருதே, அது என்னதுக்கா? தம்பி டாக்கு, அது கடவுளோடைய வெளிச்சம். அது வரும்போது நம்ம நேரடியா பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா நம்மளுடைய கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரினுக்குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்காக சுட சுட சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டுல இருந்த இரண்டு காகங்கள் பறந்து வந்தாங்க. அவங்க இரண்டு பேரும் ரினுக்குருவியினுடைய வீட்டை நோக்கி போனாங்க. குருவியே, என் பேரு காலு, இவ பேரு ராணி. நாங்க ரெண்டு பேரும் வீட்டை தேடி பக்கத்து காட்டுல இருந்து பறந்து வரோம். எங்களுக்கு இந்த மழையில வீட்டை தேட முடியல. தயவு செய்து கொஞ்சம் உதவி பண்ண. இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய வீட்டுல தங்கிட்டு காலையில ஆனதும் நாங்க வீடு தேடி பறந்துடுவோம் அப்படின்னு காலுக்காகவும் ரினுக்குருவி கிட்ட கேட்டுச்சு. உடனே ரினுக்குருவி இப்படி சொல்லுச்சு. சரி காலுவண்ண, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க என்னுடைய வீட்டுல தங்கிக்கலாம். நாளைக்கு காலையில நானும் உங்க கூட சேர்ந்து வீடு தேடுறதுக்கு உதவுறேன். அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சிச்சு.